ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை உயர் பதவிகளுக்கு நியமிக்க கடந்த காலங்களில் 8 முறை அரசியலமைப்பு பேரவையில் வாக்களித்ததாக தன்மீது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் முன்வைத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் இருந்து விலக தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையில் புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போது முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவருக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் வாக்களித்ததாக தமிழரசுக் கட்சியினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீதரன் முதல் முறையாக இவ்வாறு வாக்களிக்கவில்லை என்றும் முன்னர் 8 சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் சுமந்திரன் குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு இந்த விஷயம் குறித்து ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பியதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இதனால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு சாணக்கியன் நியமிக்கப்பட்டுள்ளார். சுமந்திரனின் குற்றச்சாட்டு தொடர்பாக தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் ஸ்ரீதரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஸ்ரீதரன் தனது பதவியை பறித்த முடிவு நியாயமற்றது என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் ஒருதலை பட்சமாக முடிவுகளை எடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் 8 முறை இராணுவத்தினருக்கு ஆதரவாக வாக்களித்ததை நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயார் என்றும் கூறினார்.